ராமமோகன ராவின் வீட்டில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தியது குறித்து மூத்த அதிகாரி ஒருவர் பகிர்ந்து கொண்ட தகவல்களோடு நம் தலைமைச் செய்தியாளர் மகாலிங்கம் இருக்கிறார். மகாலிங்கம், தலைமைச் செயலாளராக இருந்த ராமமோகன ராவினுடைய வீட்டில் எந்த அடிப்படையில் சோதனை நடத்தப்பட்டதாக வருமான வரித்துறை சொல்லுது? வெங்கட், வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் கேட்ட பொழுது அவர்கள் சொன்ன தகவல் என்னவென்றால், வருமான வரி சட்டம் 132வது பிரிவின்படி சம்பந்தப்பட்டவர்கள் எங்கெல்லாம் ஆவணத்தை ஒளித்து வைத்திருக்கிறார்கள் அல்லது பதுக்கி வைத்திருக்கிறார்கள் என்பது தெரிந்தால், அது வீடாக இருந்தாலும் சரி, குடியிருப்பாக இருந்தாலும் சரி, அல்லது எந்த ஒரு வளாகமாக இருந்தாலும் சரி, வாகனமாக இருந்தாலும் சரி, அங்கு விசாரணை நடத்துவதற்கு வருமான வரித்துறை இயக்குனர் உத்தரவிட்டால் அதிகாரிகள் நேரடியாக சென்று விசாரணை நடத்தலாம் என்று சட்ட சரத்து என்பது இருக்கிறது. அந்த சட்ட சரத்தின் அடிப்படையில் தான் இந்த சோதனை என்பது நடைபெற்றிருப்பதாகவும், இதற்கென தனியாக சென்று ஆணை பெற வேண்டிய அவசியமில்லை என்றும் அதிகாரிகள் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். வெங்கட், மகாலிங்கம், வருமான வரித்துறை சோதனைக்கு துணை ராணுவத்தை பயன்படுத்தியது குறித்து வருமான வரித்துறை சொல்வது என்ன? துணை ராணுவம் பயன்படுத்தப்பட்டது குறித்து அவர்களும் மீண்டும் சட்டப்பூர்வமான ஒரு விளக்கத்தையே கொடுக்கிறார்கள். வருமான வரி சட்டம் 132 அதன் கீழ் வரக்கூடிய துணை பிரிவு 2 கீழ் இதுபோன்ற சோதனையின் போது போகக்கூடிய அதிகாரிகளுக்கு பாதுகாப்பிற்காக மத்திய அல்லது மாநில படைகளை பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் சரத்துகளும் உரிமைகளும் அந்த சட்டத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதன்படிதான் தற்பொழுது துணை ராணுவம் அழைத்துச் செல்லப்பட்டதாகவும், ஆனால் துணை ராணுவம் யாரையும் மிரட்டவோ அல்லது யாரையும் துன்புறுத்தவோ எடுத்துச் செல்லப்படவில்லை என்றும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த சரத்தின்படி சோதனைக்குள்ளாகுபவர்கள் இந்த துணை ராணுவமோ அல்லது எந்த பாதுகாப்பு படையை அழைத்து செல்கிறார்களோ அதை ஒப்புக்கொண்டுதான் ஆக வேண்டும், ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று இந்த சரத்து சொல்கிறது என்று அதிகாரிகள் விளக்கம் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இந்த விவரங்களெல்லாம் பார்க்கும் பொழுது பல்வேறு புதிய தகவல்களை தற்பொழுது வருமான வரித்துறை அதிகாரிகள் நமக்கு விளக்கமாக கொடுத்திருக்கிறார்கள். பத்மா, இதில் குறிப்பாக தலைமைச் செயலக அலுவலகத்தில் நடந்த சோதனை குறித்து வருமான வரித்துறையினர் சொல்வது என்ன? வருமான வரித்துறையினர் தலைமை செயலகத்திற்குள் நடத்திய என்ன நடந்தது என்பது குறித்து தற்போது விரிவாக சொல்லியிருக்கிறார்கள். இதுவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு பதிலாக நாம் பார்க்கலாம். தலைமை செயலகத்திற்குள் நுழைவதற்கு காரணமே ராமமோகன் ராவ் தான் என்று அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். ஏனென்றால் ராமமோகன் ராவினுடைய 2 தொலைபேசிகள் தலைமை செயலகத்தில் அவர் அறையில் வைக்கப்பட்டிருந்ததாக விசாரணையின் போது ராமமோகன் ராவ் வருமான வரித்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார். எனவே அந்த செல்போன்களை கைப்பற்றுவதற்காக அவரது தனி செயலர் ஒருத்தரிடம் தொலைபேசி வாயிலாக இவர் பேசியிருக்கிறார். குறிப்பாக இது போன்ற சோதனைகளின் போது தொலைபேசியில் சோதனைக்குள்ளாகுவரை பேச அனுமதிக்கப்படுவதில்லை. ஆனால் இவரை அந்த விலக்கு கொடுத்து அவரை பேச வைத்தோம். அதற்கு பிறகு இவரிடம் உரிய சாவிகளை பெற்று அந்த சம்பந்தப்பட்ட இவர் அறைக்கு சென்று அங்குள்ள அறைக்கு சென்று செல்போன்களை எடுக்க முயற்சி செய்தோம். அப்போது செல்போன் வைக்கப்பட்டிருந்த இடத்தில் துண்டு காகிதங்கள் இருந்தன, அதையும் எடுத்து வந்தோம். ஆனால் உள்ளே நுழைவதற்கு முன்பாக அங்கு பணியாளர் நலத்துறை செயலாளர் அங்கு இருந்தார். அவரிடம் முறையான ஒப்புதலும் தகவலும் கொடுக்கப்பட்டு அதற்கு பிறகுதான் ராமமோகன் ராவனுடைய அறைக்குள் அதிகாரிகள் நுழைந்ததாகவும், அங்குள்ள செல்போன்களை மட்டுமே எடுத்ததாகவும், அங்கிருந்த சில பேப்பர்களை மட்டுமே எடுத்ததாகவும், மற்ற எந்தவித ஆவணங்களையோ ரகசிய ஆவணங்களையோ எதையுமே தொடவில்லை என்பதை அவர்கள் அதிகாரப்பூர்வமாக தற்பொழுது சொல்லியிருக்கிறார்கள். எனவே இது போன்ற சந்தேகங்களுக்கு எந்தவித இடமும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார்கள். மேலும் துணை ராணுவம் என்பது தலைமைச் செயலக வளாகத்திற்குள் வாகனத்தில் நின்றார்களே தவிர அவர் அறைக்கு அழைத்துச் செல்லப்படவில்லை என்ற விளக்கத்தையும் கொடுத்திருக்கிறார்கள். வெங்கட், சேகர் ரெட்டியோடு தொடர்பு இல்லைன்னு ராமமோகன ராவ் மறுத்திருக்கிறார். இது பற்றிய வருமான வரித்துறையின் விளக்கம் என்ன? சேகர் ரெட்டியோடு தொடர்பு இல்லை என்று ராமமோகன் ராவ் சொல்வது அது அவருடைய கருத்து என்று வருமான வரித்துறை அதிகாரிகள் சொல்லியிருக்கிறார்கள். ஆனால் விசாரணையின் போக்கை பொறுத்த வரைக்கும் சேகர் ரெட்டியிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட டைரியில் எண்ணற்ற ஏராளமான தகவல்கள் குவிந்து இருக்கிறது என்று அதிகாரிகள் நம்புகிறார்கள். அந்த டைரியை பொறுத்த வரைக்கும் யாருக்கு எவ்வளவு தொகை கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதை மிக தெளிவாக சேகர் ரெட்டி எழுதி வைத்திருப்பதாகவும், இது மிக முக்கியமான ஆவணம் என்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் பார்க்கிறார்கள். இந்த சேகர் ரெட்டியினுடைய குறிப்புகள் குறித்து இதுவரைக்கும் நடத்தப்பட்ட விசாரணையில் விவேக் மற்றும் முக்கியமாக 2 சாட்சியங்கள் ஒப்புக்கொண்டிருப்பதாகவும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே சேகர் ரெட்டியிடமிருந்து பெறப்பட்ட தொகையை ஒப்புக்கொண்டுள்ளதால் அதை வரி செலுத்த தயாராக இருப்பதாக விவேக் உள்ளிட்டவர்கள் ஒப்புக்கொண்டிருப்பதாக தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே அடுத்த கட்ட விசாரணையில் ஏராளமான ஆவணங்கள் இருக்கிறது. அந்த ஆவணங்கள் எல்லாம் ஒவ்வொன்றாக அது தொடர்பான விசாரணை என்பது தொடர்ந்து நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பத்மா.